வணக்கம். டாஸ்மாக் துறையில் இப்போ கடந்த ஒரு நாளாக பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்களை நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போகிறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னன்னா, எங்கே இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக அந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. இது அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. ஆனால் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குறையிறதுக்கு காவல்துறை மூலமாகவும் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் காவல்துறை மூலமாக அதாவது 10 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க நிறைய அதிகமாக குடிக்கிறவங்க நிறைய அந்த விபத்தில் போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். காவல்துறை மூலமாக அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி. எனக்கு நான்லாம் அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேப்பரில் எந்த புக்கில் ஏதாவது செய்தி படித்தேன்னா அப்போது அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் சில செய்திகள் பார்க்கும்போது படிக்கும்போதும் எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோபார் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது சிலதெல்லாம் பார்த்தா ஒரு கருவில் ஒரு நியூஸ் வரலாம், கருவே இல்லாமல் சில செய்திகள் வர்றது ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன். 121 தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை இல்ல, ஆன்லைன் விற்பனை இல்ல. வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துருக்கு. இல்ல என்னன்னா, அதுதான் அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறது அவசரம். இன்னைக்கு தான் அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். வெப்சைட் பேர்ல பாக்கணும்னா அது அன்அபிஷியலா அது எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. மக்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லதானே, மக்கள் எல்லாமே ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த வீடியோ அபிஷியலா தான் நான் சொல்றேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி நாங்க அதை என்ஷூர் பண்றது, அந்த வயசுல இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணம் என்னன்னா, இதுல ஏஜ் லிமிட் எப்படி நாங்க உறுதி பண்றது, இதை கொடுத்துருக்கு. நாங்க 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம அங்க கடைக்கிட்ட போய் நீங்க லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தட் தானே தவிர, நீங்க இதை ஆன்லைன்ல மதுபானங்கள் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுவும் உண்மைதான். என்னன்னா, சில கடைகளில் சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்றாங்க. நாங்க கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேற ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா, டிரான்ஸ்பரன்சி. இதுல எந்த கடையில எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கும். கடைக்காரங்களும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, இதுல எந்த முறைகேடாகவும் செய்ய முடியாது. பெங்களூர்ல போனா நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா அது குறிப்பா இந்த பட்வைசர் எல்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு அண்ணன் ஒரு பிராண்டு கேட்டாரு, இன்னைக்கு நீங்க பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னன்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்க, ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும். எதிர்க்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்கள் என்ன நல்லது பண்ணாலும் பாராட்ட போறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மற்ற நீங்க சொன்ன அந்த பிராண்டுனா பட்வைசர் போன்ற அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுச்சு அந்த பில்லிங் சம்பந்தமா. நீங்க அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லுச்சுல, நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி நேத்தே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்க என்ன பே பண்றீங்கிறது உங்களுக்கு வந்துரும்ல, அது ஒரு பில். இதுதான் இதெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்ப வந்து நாங்க போய் ஆன்லைன்ல தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்ல, சில பேருக்கு போன் இல்ல, அவங்க எல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிப்ட் இருக்கு. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அன்ஈசியா, அதைத்தான் நான் இப்ப சொல்றீங்களே, அந்த இடமே அன்ஈசியா இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்ப நீங்க கடைகளை வந்து தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது, ஒரு துறையை ஒரு சீரமைக்கும் போது மனசார அதுல தப்பு இருந்தா குறை சொல்லுங்க. இல்லைன்னா இது ஒரு அரசியலுக்காகவோ அல்லது சிலதை நாங்க இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி குறைகள் சொல்லாம இருந்தா நீங்க நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். அதெல்லாம் இப்ப என்னோட மானிய கோரிக்கையில சொல்லுவேன். 4000 கோடி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிப்போம், 51,000 கோடி போன வருஷம் 55,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இது கொடுத்திருக்காங்க. மதுபான விலைகள் ஏதோ ஏற்றதுக்கு உள்ள மதுபான விலைகள் ஏறாது. ஏன்னா இப்ப தெளிவா சொல்றேன், எங்களுடைய நோக்கம் மதுபானத்தை வித்து அரசுடைய வருவாயை பெருக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. அப்ப எப்படி லாபம் ஏறிச்சு, எப்படி உங்களுக்கு இவ்வளவு டார்கெட்னா, இதுல இவ்வளவு வருஷம் நடந்த ஊழல் அத்தனையுமே தெரிஞ்சுட்டு அந்த அத்தனை ஊழலையுமே கண்டுபிடிச்சு அதை குறைச்சிட்டு வரோம். அந்த ஊழல் பணங்கள் சேர சேர அரசுடைய நீங்க கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு, நான் வந்து கடைகளோட எண்ணிக்கை குறையும் போது அரசுடைய வருவாய் குறையும் நினைக்கும் போது, சரி இன்னொரு வழி என்னன்னா விலையை உயர்வா, அப்படி அரசு வருவாய் பெருக்கலாமா அப்படிங்கலாம் இல்ல, வேண்டாம். இங்கே இந்த துறைகளே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஊழல்களை நம்ம சரியா குறைச்சாலே போதும், அரசுக்கான வருவாய் தானா அதிகமாகுங்கிறது தான் என்னோட எண்ணம். சரியா இருந்துச்சுன்னா அதை விட அதிகமா வரும் தான் நினைக்கிறேன். இன்னும் கடைகள் ஏதாவது குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கடை மூடி இருக்கும், மேற்கொண்டு ஏதாவது நிச்சயமா மூடுவதற்கு இல்ல, ரீலோகேட் பண்றதுக்கு, இடமாற்றம் செய்வதற்கு, மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடுத்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்காரு. ரொம்ப பிரச்சனையா இருக்க கடைகளை இடமாற்றம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க. எவ்வளவு கடை மக்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அவ்வளவு கடைகள் ஆய்வு செஞ்சு. வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் நிறுத்துறது தான். இப்ப எவ்வளவு பேர் இது வரணும் ஆக்ஷன் எடுத்துறீங்க இந்த பாட்டிலுக்கு? ஆனா கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஆட்சியுமே எடுத்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் மானிய கோரிக்கைக்கு தயாராக இருக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா, 2011 இருந்து இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். இதை குறைக்கிறதுக்கு எந்த ஆட்சியுமே முன்னெடுக்கல. தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையா வந்துச்சு. எதனால இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஊழியர்களுக்கு சில செலவுகள் இருக்கு, அதனால வாங்குறாங்கன்னா அந்த ஊழியர்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில அதிகாரிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அதிகாரிகளை வாங்க விடாம தடுத்திருக்கோம். சில அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அரசியல்வாதியும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதனால யார் மேல யாரு மேல கேக்குறீங்க? அவங்க அரசியல்வாதிகள் மேலதான் அந்த இப்பெல்லாம் ஒரு இந்த கேஸ்ல போட்டிருக்காங்களே, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அதெல்லாம் சேர்ந்து அவங்க பிரச்சனை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸ் இங்கதான் இருக்கிறாரு, அந்த கேஸ் வந்து இறக்குறாங்கல்ல, அந்த கேஸ் இறக்குற கூலிகள் வந்து குறைச்சிட்டோம். அப்புறம் அதே மாதிரி கடையோட கரண்ட் பில்லு செலவு இருக்குனாங்க, அந்த கரண்ட் பில்லு செலவை குறைச்சிட்டோம். திருப்பி வந்து அவங்க கடை வாடகை ஒரு பிரச்சனை இருக்குனாங்க, அதையும் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டோம். அட்டை பாக்ஸ்ல உள்ள பிரச்சனை இருக்காங்கன்னா அடுத்த டெண்டர்ல அட்டை பாக்ஸோட அந்த பிரச்சனைகளை அடுத்த டெண்டர் வரும்போது அது முடிஞ்சிடும். அப்புறம் பார்ல இருந்து எங்களுக்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னாங்க, நீ அடுத்த டெண்டர் பார் வரும்போது அவங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் எங்களோட
சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குனாங்க. அதுலயும் முதல் கட்டமா 25% சம்பளமும் இஎஸ்ஐயும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏன் பண்ணோம்னா அரசு கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அரசுல நடக்கிற ஊழல் மட்டும் கிடையாது, கன்சியூமர்ட்ட இருந்து கன்சியூமருக்கே தெரியாம வாங்கக்கூடிய பணங்களையும் தடுக்கணும் அப்படிங்கறது அரசுடைய எண்ணம். கூட நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வீடியோக்கள் வந்து தானே சார் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்துச்சு பாத்தீங்களா. இப்போ எதனால வாக்குவாதம் வருது? நேரா போய் பணம் கொடுக்கும்போது 140 ரூபாய் இன்னொரு 20 ரூபா கொடுங்கன்னு சில பேர், பல பேர் மாறிட்டாங்க. சில எங்களுடைய தொழிற்சங்க நண்பர்கள்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம்னு அதே இதுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா ஒரு 140 ரூபா கொடுக்கும்போது இல்ல 150 ரூபா 160 ரூபான்னு சொல்லி அந்த சமூக வலைதளங்கள்ல வர அந்த வீடியோ நானும் பார்த்தேன். சோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இதுதானே தீர்வு. இதை எடுத்த இது வரவேற்க தானே செய்யணும். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இது தப்புன்னு? புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா சுமோட்டோ மாதிரி வந்து வீடு தேடி இது அந்த மாதிரி அப்படி எப்படி எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறாங்க? யார் அவங்களை எஜுகேட் பண்றப்ப யாரோ இதை தப்பா டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டோர் டெலிவரி கிடையாது. எப்படி இது என்ன அவ்வளவு அத்தியாவசியமா டோர் டெலிவரி வீடு வீடா பண்றதுக்கு? 17 கடைகள் வந்து நம்ம வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரிக்கு அருகில் இருக்கிறத நம்ம மூடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னமும் அது இயங்குறதா அண்ணாமலை சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருந்தாரு. அது கவனத்துக்கு வந்ததா? நாங்க இன்னும் அதெல்லாம் கவனத்துக்குலாம் அன்னைக்கே வந்துச்சு. பட் அந்த அவரு சொன்னது வந்து மதிப்புக்குரிய அண்ணாமலையை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்க பகுதியில் எங்களுடைய வீட்டு பக்கத்துல இது மாதிரி கடைகள் இருக்குன்னு சொல்லி அதான் நான் சொன்ன பாருங்க. அத்தனை கடைகளுமே ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கோம். பிரச்சனைக்குரிய கடைகள் எல்லாமே இடமாற்றம் செய்யறதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். துறை சார்ந்த அமைச்சரா வந்து நீங்க வந்து வாகனத்துல போகும்போது அந்த டாஸ்மாக் கடையில அவ்வளவு கூட்டவங்க நின்று அந்த பொருள் எல்லாம் வாங்க போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? அது மட்டும் இல்லாம அங்க வந்து பெண்கள் வந்து போறது வரது ரொம்ப சிரமமா இருக்குன்றாங்க. இருக்கிற 4500 கடைகளும் 4048 எல்லா கடைகளும் அந்த நிலை தான் இருக்கு. பெண்கள் போக முடியல, வர முடியல. அவங்க வந்து தண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு என்ன மாதிரியான ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அது எப்படி சொல்றது? ஏன்னா நாங்க எங்கேயோ வெளியூர்ல இருந்து வரல, இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வந்து அந்த மாதிரி கடைகள் பக்கத்துல குடியிருந்து அதெல்லாம் கடந்து வந்து அதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் மாத்துறதுக்கான முயற்சி தான். நீங்க வந்து இப்போ 2 மாசத்துல இந்த டாஸ்மாக் துறையை மட்டும் எடுத்துக்கோங்க. எத்தனை அதை சரி பண்றதுக்கான எத்தனை வேலை செஞ்சிருக்கோம், எத்தனை எதிர்ப்பு வந்திருக்கு, எத்தனை பேர் குறை சொல்லி இருக்காங்க. நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எடுத்தவனே தப்புன்னு சொல்லி அதை பார்த்து அது சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்துல அதெல்லாமே சரி செய்யப்படும். டிமாண்ட்ல என்ன சார் புது அறிவிப்பு? விழிப்புணர்வுக்கு என்ன செய்ய போறீங்க? எவ்வளவு செலவு? ஏன்னா மது தடுக்கிறது மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு. ஆனா தடுக்காம டெவலப்மெண்ட் பண்றோம். அதுக்கு டெவலப்மெண்ட் எங்க பண்றோம்? டெவலப்மெண்ட் சீர்திருத்தம் பண்றோம் பாத்தீங்களா? அதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்ல பண்றீங்க. பட் இதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா? என்னன்னு அதாவது மது கல்லா இல்ல சார், விவசாயியே நீ கேரளாக்கு வேணாம். இல்ல சார், விவசாயிகளுடைய கோரிக்கை அது ஒரு உணவுப் பொருள் சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு வெளிப்படையான காலங்கள்ல தான் வந்து அதை அலோவ் பண்ணலன்னு வச்சுங்க. கேரளாவில் இருக்கக்கூடியது என்ன நீரா உங்களுடைய கூட்டணி கட்சி நீராங்கிறது தென்னங்கண்டு அது வந்து நீராங்கிறது இந்த நம்ம தெலுங்கு மாதிரி ஒரு இதான் அது குடிக்கலாம். அது தப்பு இல்ல. அதாவது தென்னை மரத்துல நீங்க நீராண்டி விற்கும் போது பனைமரத்துல இருந்து வர்றத விற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடந்த காலங்கள்ல இதுவும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். கல்லு விவசாயிகளோட கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கோம். அவருடைய என்ன முடிவு எடுக்கிறாங்க, மேல் மட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்து கேட்டு அதை நான் வந்து சொல்றேன். நன்றி அண்ணா.